Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லாஸ்ட் 4 இயர் கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். 2024, 23, 22, 21. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ் அதிகமாக இயர் கொஷின்ஸ்லேருந்து கேட்குறாங்களோ இல்லையோ 5 மார்க் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த கொஷின்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே குறிப்பாக 23, 22, 21 இந்த 3 கொஷின்ஸை பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் இயர் கொஷின்ஸ்லேருந்து ஒரு 10% சான்சஸ் இருக்குது. ஆனால் அதற்கு முன்னாடி இயர் கொஷின்ஸ்லேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோஸை பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து 1 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புக் பேக்லேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. நிறையா மீன்ஸ் வந்து மினிமம் 10 கொஷின்ஸ் வந்து உண்டு. மீதி 4 அண்ட் +1 இதில் பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து வரும், கால்குலேஷன் கொஷின்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ அதனால் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ், இன்டீரியர் கொஷின்ஸ் எல்லாமே நீங்களே ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. ஸோ மினிமம் 10 கொஷின்ஸு கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா நமக்கு புக் பேக்லேருந்து தான் வரும். அதனால் புக் பேக்கை 1 மார்க்ஸ் நல்லா பாருங்கள். ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அதோட பிடிஎஃப் வந்து செப்பரேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது வந்து 2 மார்க்ஸு. ஸோ இந்த வெக்டார், ஸ்கேலார் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ இந்த ப்ரௌனியன் இயக்கம், உருளுதல் சக்கரம், இது கால்குலேஷன் கொஷின்ஸு, அதை பார்த்துங்க. கட்டற்ற அலைவுகள், அதாவது மீன் ஆசிலேஷன், இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துங்க. மீச்சலிப்பு குணகம், ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். நம்ம வந்து காலண்டர் அண்ட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்கலாம். அதே மாதிரி லிமிடேஷன் ஆஃப் டைமென்ஷனல் அனலைசிஸு, அதுக்கடுத்து கம்பல்சரி கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது வந்து 2024 2 மார்க்ஸு. ஸோ இது வந்து 2023 கொஷின்ஸு. ஸோ 1 மார்க்ஸ் பாருங்கள். ஸோ ஆன்லைன்லேயுமே உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டைம் கிடச்சிச்சுன்னா நமக்கு வந்து பிடிஎஃபோடு நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து செப்பரேட் பண்ணி தான் ஷேர் பண்ணணும். ஸோ இது வந்து 2 மார்க்ஸு. ஸோ அதை பாருங்கள், இங்கே வெக்டாரம் கேட்டிருக்காங்க, இங்கே வந்து ஸ்கேலார் கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க்ஸ் வந்து நமக்கு நிறையா இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதே போல் இந்த நியூட்டன் பொது ஈர்ப்பியல் விதி, ஸோ அது வந்து படிச்சிங்க. அது எல்லாமே நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி பாய்சன் விதி, இதெல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, பார்த்து வச்சிங்க. வெப்பைகளோட முதல் 2 இதெல்லாம் பார்த்துங்க. அதே மாதிரி சுழி விதி இதெல்லாமே பார்த்துங்க. ஸோ இதில் கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். 24th கம்பல்சரி கொஷின். ஸோ அதுக்கடுத்து 22 இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இது வந்து 1 மார்க்ஸு. இதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து இது வந்து 2 மார்க்ஸ். ஸோ ரெனால்டு என்ன, அதுக்கடுத்து டிஃபைன் டேர்ம், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ அதுக்கடுத்து இந்த கால்குலேஷன் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதே மாதிரி வியனோட லா, வியன் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா, அது பார்த்துங்க. அது ரிப்பீட்டட் கொஷினு. அதுக்கடுத்து டிஃபைன் கிராவிடேஷன் பொட்டென்ஷியலு, அதுக்கடுத்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனு. ஸோ இதெல்லாமே பாருங்கள். அதே மாதிரி நியூட்டன் லாஸ், இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆங்குலார் மொமெண்டம், இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே கால்குலேஷன் கொஷின்ஸ், இந்த கம்பல்சரி கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது ஃபைனலாக 2021 கொஷின். ஸோ இது எல்லாமே எந்தளவுக்கு ஈஸியாக அண்ட் டஃப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ எந்த இயரில் டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸு அண்டு 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க்ஸ் இதெல்லாமே ஒரு கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது எந்த இயரில் 2 மார்க்ஸ் வந்து கஷ்டமாக கேட்டிருக்காங்களா, அல்லது 3 மார்க்ஸ் வந்து கஷ்டமாக கேட்டிருக்காங்களா, அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் வந்து கஷ்டமாக கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2 மார்க்ஸு எந்த இயரில் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே 1 மார்க்ஸு. இது 2021 கொஷின்ஸு. ஸோ 2021, 22 பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கே வியன்லாம் அங்கேயும் கொடுத்துருந்தாங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஆங்குலர் வெலாசிட்டி, இது வந்து படிச்சிருங்க. 18th கொஷின்ஸ் வந்து பாருங்கள். v = u + at என்ற சமன்பாட்டை பரிணாம பகுப்பாய்வு முறைப்படி சரியானதாக என கண்டறிகிறோம். ஸோ இதெல்லாமே பாருங்கள். அதே மாதிரி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், இதுவும் பார்த்துங்க. ஸோ 21st கொஷின்ஸ் வந்து பாருங்கள்.
ஸோ இங்கே கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது எல்லாமே 2 மார்க் கொஷின்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் 3 மார்க்ஸு. ஸோ இது வந்து 24 கேட்ட 3 மார்க் கொஷின்ஸு. இந்த ஆற்றல் மாதர விதியெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்கே கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து 2023 கொஷின்ஸு. இதெல்லாமே படிச்சிருப்பீங்க. 26 படிச்சிருப்பீங்க, அதே மாதிரி 27ம் படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாமே இயர் கொஷின்ஸில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு. தனி ஊசல் விதி. ஸோ இங்கே கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ இது வந்து 22 இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு. மீச்சியற்ற மோற்றல் இது எல்லாமே பாருங்கள். எழுத்து கட்டப்பட்ட கம்பியில் ஏற்படும் குறுக்கலை விதி. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பொருளை நகர்த்த இழுப்பது சுலபமாக அல்லது தள்ளுவது சுலபமாக, அதை வந்து பார்த்துங்க. இதெல்லாமே நீங்கள் காலாண்டு அரையாண்டு இது எல்லாமே பார்த்துருக்கீங்க. அதேமாதிரி துருவ துணைக்கோள்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸு. ஸோ ஃபைனலாக இது கம்பல்சரி கொஷின்ஸு. இந்த கம்பல்சரி கொஷினை மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ இது வந்து 21 கேட்டிருக்கக்கூடிய 3 மார்க்ஸு. ஸோ உந்தம், இயக்க ஆற்றல் வேறுபாடு அல்லது தொடர்பு. இங்கே பாருங்கள், இழுத்து கட்டப்பட்ட கம்பி இது வந்து 21 கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 22 என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இங்கே வரும் இந்த கொஷின்ஸ். ஸோ 2 மார்க் 3 மார்க்கில் 1 hour கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து வருது. ஆனால் 5 மார்க்ஸில் நிறையா இருக்குது. அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸ்டீஃபன் போல்ட்மேன் லா இதெல்லாமே பார்த்துங்க. டைமண்ட்ஸோட அனலைஸோட அப்ளிகேஷன்ஸு, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பார்த்துங்க. ஸோ இது வந்து கம்பல்சரி கொஷின். ஸோ இது எல்லாமே 3 மார்க்ஸு. ஸோ ஃபைனலாக 5 மார்க்ஸ் பார்ப்போம். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 மார்க்ஸ் தான் பயப்படுவீங்க. இங்கே 5 மார்க்ஸ் பாருங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸு. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்ட கொஷினை அதை அடுத்த கொஷின் பேப்பர் காட்டும்போது உங்களுக்கு வந்து தெரியும். அதே போல் இந்த கொஷினும் ரிப்பீட்டட் கொஷினு. அதுக்கடுத்து மாறாத முடுக்கம் பெற்ற பொருள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின். ஸோ இது எல்லாமே 2024 பாருங்கள். எல்லாமே இயர் கொஷின். ஒன்று இதுக்கு முன்னாடி இயர் கொஷின்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இயர் கொஷின்ஸ் வந்து படிக்கலாம் படிச்சிருங்க. இந்த ஒரு கொஷினை 2 3 அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 4 கிட்டத்தட்ட 4 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின இயரில் நடந்த கொஷின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர்ஸ் பண்ண வேண்டியது 5. இங்கே 4 கொஷின்ஸ் வந்து இயர் கொஷின்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 2024 கொஷினை. இன்னும் நம்ம சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுலேயுமே இன்னும் நமக்கு நிறையா கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும். ஸோ சப்ளிமெண்ட்ரி கொஷின் முடிஞ்ச அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து 5 மார்க்ஸ் 23 கேட்ட 5 மார்க்ஸு. இந்த கொஷின்ஸ் பாருங்கள். இது வந்து ரிப்பீட்டட் கொஷினில் வரக்கூடியது. ஸ்டோக் விதி ஏற்கனவே நம்ம 2 மார்க்ஸ் பார்த்தோம். அதுமாதிரி நல்லியல்பு வாயு ஒன்றுக்கான மேயர் தொடர்பு இதுவும் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான். ஸோ இது வந்து 23 இயர் கொஷினு. ஸோ 22 பாருங்கள். ஸோ இது வந்து 22 இருக்கக்கூடிய இயர் கொஷின்ஸ். ஸோ இந்த இயர் கொஷின் தான் 2024 என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க 22லேருந்து. ஸோ இது வந்து 24 கொஷினு. இது வந்து 22 கொஷின்ஸு. இது வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெல்லிய கம்பினால் இணைக்கப்பட்ட கனப்பொருள் இது வந்து 22 கொஷினு. இங்கே பார்த்திங்கன்னா 24 என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இயர் கொஷின்ஸ் வந்து படிக்க முடிஞ்சால் படிச்சுங்க. அதே மாதிரி உயரத்தை பொறுத்து ஜி கேட்டிருக்காங்க, ஆழத்தை பொறுத்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து பாருங்கள். ஸோ அதே போல் மூடிய ஆர்கன் குழாயில் மேற்சுரங்கள். ஸோ இது வந்து 22லேருந்து பாருங்கள் நிறைய கொஷின்ஸ் வந்து 24 கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே அந்த கொஷின்ஸ் வந்து இருக்குது. இது வந்து 22 கேட்ட கொஷின். ஸோ அதுக்கடுத்து ஃபைனலாக 2021 கொஷின்ஸ் வந்து பாருங்கள். இது வந்து மாறாத முடுக்கம் பெற்ற இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 24லையும் கேட்டிருக்காங்க, 23லையும் கேட்டிருக்காங்க. ஸோ 24 இங்கே இருக்குது பாருங்கள். சரிங்களா? அதுக்கடுத்து வேலையாற்றல் தத்துவத்தை கூறி விளக்குக.
ஸோ இது வந்து ஒரு சாரி ஸோ அந்த கொஷின்ஸில் இந்த மூடி ஆர்கன் பாருங்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 24 கொஷின்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பாருங்கள். பெர்னோலியன் தேற்றம் இதெல்லாமே படிச்சிருப்பீங்க. அதேமாதிரி புவியின் ஆழத்தை பொறுத்து, ஸோ அங்கே வந்து உயரம் கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து ஆழம் வந்து கொடுத்துருக்காங்க. வளைவுச்சாலைகளோட வெளிவிளம்பு விருப்பத்திருப்பின் நோக்கம் என்ன விளக்குக. ஸோ இதெல்லாமே கொஷின்ஸு. ஸோ 22, 21 பார்த்திங்கன்னா 24 நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதே போல் 23 அண்டு 22, 21 இந்த இயர்லேருந்து இந்த இயரில் 2025 கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் இயர் கொஷினை முடிஞ்ச அளவுக்கு படிச்சிங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். இதில் எந்த இயர் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்த வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.